எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த கால எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு விவசாயியோடைய வீட்டுக்கு கொல்லை பக்கத்தில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்தில் எல்லாம் நாசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தீ அணைச்சக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த விவசாயி அந்த தீ எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்த பார்வையிடறதுக்காக போனார். அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு மரப்பலகைக்கு பக்கத்தில் ஒரு கோழி செத்து கிடந்தது. கருகின நிலமையில் அந்த ஒரு கோழி செத்து கிடந்தது. ரொம்ப பார்த்து துயரப்பட்டு சரி அதை காலால் தள்ளி விடுவோம், லைட்டாக லேசாக காலால் தள்ளி விட்டார். தள்ளிவிட்ட அந்த ரெக்கையை தள்ளிவிட்டக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்து கீச்சு கீச்சு என்று சொல்லி ஒரு 4 கோழி குஞ்சுகள் அதுலேருந்து வெளியில் வந்துச்சு. அப்போ அவர் யோசித்தார், அந்த கோழி தன்னுடைய அந்த வெப்பத்தில், தீயோட வெப்பத்தில் தன்னுடைய குஞ்சுகள் வந்து மாண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ வெப்பத்தையும் தாங்கி கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய கோழி குஞ்சுகளை காப்பாற்றினது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ முறை நான் உங்களை சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று எருசலேமை பார்த்து சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தாயுள்ளம் கொண்டவர், தாயை போல நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும். தாய் கருவில் சுமந்தாலும் தாய் வயிற்றில் நம்மை சுமந்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தோளில் நம்மை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா.
அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஏற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடணும். என்னை கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுவோமா கண்ணீரை? தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம்னா அது தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அரவணைப்புமாக இருக்கிறது. அந்த ரெண்டு காரியமே யார்கிட்ட ஒரே இடத்துல இருந்து வரும்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தாயை போல அன்பு உள்ளவர், தகப்பனை போல அவர் அரவணைக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாயை போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. தாயை விட அவருடைய நேசம் பெரிது. தாய் புரிந்து கொள்ளாத காரியத்தை நம்முடைய தேவன் புரிந்து கொள்வார். நம்முடைய தோழன் புரிந்து கொள்ளாத காரியத்தை அவர் புரிந்து கொள்வார். நம்மை முற்றிலுமாக புரிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள
பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஓ, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. ஓ இயேசையா, நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. ஓ இயேசையா, என் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே அந்த பெண் குழந்தைக்கு அந்த பெண் குழந்தை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருமுட்டைகளோடு தான் அந்த பெண் குழந்தை பிறக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறாங்க. பிறக்கும் பொழுதே இன்னும் ஒரு படி மேலே அந்த பெண் குழந்தை அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த கருமுட்டைகள் உருவாகிடுமா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் உருவான கருமுட்டை, நான் உருவான கருமுட்டை, தாய் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடியே பாட்டியோட வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த கருமுட்டை உருவானது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது, கிரகிக்க முடியுதா? அதாவது பெண் குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த கருமுட்டைகளோடு தான், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருமுட்டைகளோடு தான் பிறக்கும். அந்த கருமுட்டை எப்பொழுது உருவானோ, தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது, இன்னும் வெளியில் வரல, அந்த பெண் குழந்தை வெளியில் வருவதற்கு முன்னாடியே அந்த கருமுட்டைகள் உள்ளே இருக்குமா. அப்போ பாட்டி வயிற்றிலே நீங்கள் தோன்றிருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு நீங்கள் தோன்றலை. அந்த டாட் எப்போ உருவானுச்சுன்னா உங்களுடைய பாட்டியோட வயிற்றில். அப்போ நம்முடைய தாய் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நரம்புகள் எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானதே. மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம், நரம்புகள் உருவாக 3 வாரங்கள் ஆகும், தசைகள் உருவாக 4 வாரங்கள் ஆகும், எலும்பெல்லாம் உருவாகணும்னா 6-7 வாரங்கள் ஆகும். அதுக்கு முன்னாடியே தரிசனம் உருவானது. முதல்ல உருவாகிறது 2 செல்லு சேரும், ஒரு டாட்டு. அந்த செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எந்த உயரத்தில் இருக்கணும், எந்த நிறத்தில் இருக்கணும், அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியம், அந்த தரிசனம் தாயினுடைய கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடி, நரம்புகள் உருவாகிறது, தசைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி தாயினுடைய கர்ப்பத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தரிசனமாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு தாய்க்குள் வயிற்றுக்குள்ள அந்த கரு தோன்றின பிற்பாடு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ ஒரு அந்நிய பொருள் வந்திருக்குன்னு சொல்லி அதை கலைக்க அதை ட்ரை பண்ணுமா. ஆனால் அதெல்லாம் தாண்டி சொல்லணும்னா அந்த தாயினுடைய உடலே மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றிக்கொள்ளி 280 நாட்கள் தாயினுடைய கர்ப்பத்தில் கரு களையாமல் உங்களையும் என்னை தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். எத்தனையோ கரு களைந்து போகிறது,
குறைவின்றி இப்போ 3% 6% வரைக்கும் அநேக குழந்தைகள் குறைவோடு பிறக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த தாயுடைய கற்பத்தில் நமக்கு தேவையான ஆக்சிஜன், நமக்கு தேவையான ஃபுட்டு, நமக்கு தேவையான சத்துவம் எல்லாவற்றையும் கொடுத்து, அந்த தண்ணி குடம்னு சொல்லுவாங்க, தண்ணி குடத்தில் நம்மளை தேவன் 9 மாதங்கள் 10 மாதங்கள் தேவன் சுமந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய தாயை பாதுகாத்திருக்கிறார். நம்ம தாயுடைய கரு உருவாகும் போதே நம்முடைய கருவும் உண்டாயிடுச்சு. அதனால சொல்லி பாடுவோம், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என்று சொல்லி பாடுவோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அந்த பிரசவ வார்டுல வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த குழந்தை பிறக்கும் பொழுது மிகுந்த வேதனை இருக்கும். அந்த ஒரு புது உயிர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அந்த தண்ணியும் கூட சேர்ந்து என்ன இருக்கும், ரத்தமும் தண்ணியும், தண்ணி குடம் உடையும் தானே சொல்லுவாங்க. தண்ணி குடமும் அந்த உடைஞ்சு தண்ணீரும் ரத்தத்தோட சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறதற்கு உதவும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது, அவருடைய விழாவில் குத்தும் பொழுது அங்க நம்ம வாசிப்போம், என்ன வந்தது, தண்ணீரும் இரத்தமும் வந்தது. எப்படி ஒரு தாய் ஒரு கற்ப வேதனை பெற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலோ அதே போல
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரசவ வேதனையை சிலுவையில சுமந்து திருச்சபையை ஆண்டவர் பிறக்க செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மிக பெரிய அன்பு. தாயுடைய அன்பு மாறினாலும் அவருடைய அன்பு மாறாது. அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப கிளாசிக்கான சாங். அம்மையப்பன் உந்தன் அன்பே, இது ஒரு ஸ்பீடான பாட்டு இல்லை, லைட்டாவே கை தட்டுவோம். மாறும் உலகில் மாறாவும் நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். ஓ நிரந்தரம், நிரந்தரம், நீயே நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம். தாயின் அன்பு சேய்க்கு இங்கே நிரந்தரம், தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீயே நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம். அம்மையப்பன், அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீயே நிரந்தரம், 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 நீயே நிரந்தரம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துல அம்மை அப்பன் இரண்டு பேருமே ஒரு நாள் மறைந்து போயிருவாங்க. ஆனா அந்த ரெண்டு பேராலும் கொடுக்க முடிகிற அன்பை ஆண்டவர் நிரந்தரமாக நமக்கு இந்த உலகத்துல கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இம்மை வாழ்வு முடிந்தாலும் கூட அந்த மறுமையில அவருடைய அன்பு நிரந்தரம். நம்ம மாண்ட பின்பும் அவர்ல உயிர்ப்பது நித்தியமாய் அந்த பரலோகத்துல நிரந்தரமாய் நாம் இருக்க போகிறோம். தாயுடைய அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். அதை விட மேலான அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயை போல உணவு கொடுப்பவர், தாய் இரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கிறாள் என்று தாயை குறித்து சொல்வாங்க. அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் களங்கமில்லாத ஞானப்பாலினால ஒவ்வொரு நாளும் போஷித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்று தாயினும் மேலான அன்பு. அந்த அன்பை நாம் சேர்ந்து பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே,
மனுஷரை அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை கட்டி இழுக்கும் தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை ஓ அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் ஓ எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. தாயை போல மார்புடையவர் என்று சொல்லி எல்ஷடாய் என்கிற பெயருக்கு அர்த்தம். அவர் தாயை போல நம்மை நேசிக்கிறவர்,
தாயை போல நம்மை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய தாய் என்னவோ ஒரு 10 மாதம் தான் சுமப்பாங்க தாயுடைய கற்பத்தில். ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்னாடியே பல மாதங்கள், பல வருஷங்கள், உங்களுடைய தாய் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் கருமுட்டையை ஆண்டவர் சுமந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று எனக்காக எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். உங்களுடைய நிறம், உங்களுடைய உயரம், உங்களுடைய குணாதிசயம், சரீரம் எல்லாவற்றையுமே உருவாக்குனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை குறித்து ஒரு தரிசனத்தோடு தாயினுடைய கற்பத்தில் வைத்தார். அவர் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபர்கிட்ட உங்களை உருவாக்குவதற்கான அந்த ஜீன் இருக்குதுன்னு பார்த்து அவர் உங்களுடைய தாயை, என்னுடைய தாயை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடி, தசைகள் உருவாவதற்கு முன்னாடி, எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடி அவர் நம்மேல் வைத்த தரிசனம் உருவானது.
இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், இந்த தாயாருக்கு பிறக்க வேண்டும் என்பது தேவன் வைத்திருந்த திட்டம். அவர் படைத்தது ஒன்றுமே வீணானது கிடையாது. ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துல தாய் மூலமாக தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். தாயுடைய அன்பே உன்னதமான அன்பு என்று உலகம் சொல்லும். ஆனா அந்த அன்பை விட தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கொற்றோராய் உங்களை நான் ஒரு நாளும் விடேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிரந்தரமான அன்பு, தாயுடைய அன்பு. இந்த உலகத்துல தாய் இருக்கும் வரைதான் அந்த அன்பு இருக்கும். ஆனா அவருடைய அன்பு தாயுடைய அன்பிலும் மேலான அன்பு, நமக்கு நிரந்தரமான அன்பு, பரலோகத்திலும் நிரந்தரமான அன்பு. நித்தியமாய் அந்த அன்பை நாம் ருசி பார்க்க போகிறோம். அவருடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க மாட்டாது. அவருடைய அன்பின் கயிறுகளால நம்மை இழுத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்தார். ஒரு தாய் எப்படி கண் விழித்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறாளோ அதே போல உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் வரை நம்மளோடு கூட இருக்கிறார். நிழல் போல நம்மோடு, நம்முடைய வாழ்க்கையில எங்கு சென்றாலும் நம்மோடு கூட வருகிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்று சொல்லி நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தாயினுடைய அன்பு. அந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. எங்களை பிரியமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு ஆராதனையில எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எல் ஷடாயாய் இருக்கிறீர், தாயுள்ளம் கொண்டவராய் இருக்கிறீர். உம்முடைய அன்பு நிரந்தரமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாயை போல எங்களுக்கு களங்கமில்லாத பாலை கொடுத்து இந்நாள் வரை போஷித்து எங்களை வழிநடத்தி சுகமாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தாய் எங்களை 10 மாதம் சுமந்தாலும் நீர் எங்களை அதற்கு மேலாக இந்த நாள் வரை எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை விட்டு தூரம் போனாலும் மறுபடியும் எங்களை பிள்ளையாக சேர்த்து கொண்டு எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் உம்முடைய அன்பை ருசி பார்த்து உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்யுங்க. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜபத்திற்கு நீங்க பதில் தாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் முகமுகமாய் பார்க்க ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னையோட 3 மாதம், இன்னைக்கு தேதி 10 ஆச்சுங்களா? பிப்ரவரி 8ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், அந்த முருங்கை மரம் வெட்டும்போது தம்பி தக்ஷனை வெட்டிக்கிட்டு இருந்தார். பிரதர் அவங்க அவர் பிரதர் சாமுவேல் பிரதர் வெட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வர்றதுக்குள்ளே ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த 2வது மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது எப்பொழுதும் வழக்கமாக நான் அந்த ஏறி இந்த கீரைலாம் பறித்ததுனால ஒரு பயமே இல்லை. இது ஒரு நாள் இல்லை, இது வருஷ கணக்கில் நடந்திருக்கேன். அதனால் ஒரு பயம் இல்லை. இல்லைன்னா நான் ஏறி இருக்க மாட்டேன். இப்படி ஆகணும்னு நினச்சிருந்தா அந்த காம்பவுண்டில் ஏறி இருக்க மாட்டேன். நிறையா தடவை ஏறி போயிருக்கேன். இந்த சர்ச்சு கட்டும் போதெல்லாம் நடந்து தண்ணியெலாம் ஊற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் வயசை பார்க்கல, மற்றபடி இப்போ எப்படி ஆகும்னு நினைக்கல. அப்படி போயிட்டு இருக்கும்போது தம்பி வெட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி வெட்டுப்பான்னு சொல்லிவிட்டு இப்படி கால் எடுக்கும்போது அப்படியே சிலிப்பாகி அந்த இடத்துல விழுந்த இடம் என்னாச்சுன்னா, தரையாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஆகிருக்காது. விழுந்த இடம் அந்த பள்ளமாக இருந்ததுனால அந்த அது என்னது மோட்ரு பண்ணுறதுனால அதில் போய் கால் மாட்டி என்ன ஒரு வேளை அந்த இடத்துல எப்படி விழுந்தோன்னு பார்க்கும்போது அப்படி தலையெல்லாம் அடிபட்டு இருந்துச்சுன்னா, ஏற்கனவே இது ஆக்சிடெண்ட் ஆன கால். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இன்னும் தலை அடிபட்டுருக்கலாம், எப்படின்னு இருக்கலாம். அந்த விழுந்ததான் எனக்கு தெரியும். கால் போய் மாட்டிக்கிச்சு. இந்த கால் அப்படி எடுக்கும்போது அப்படியே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் உடனே
கிறிஸ்தாஸ் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோன்னே கிறிஸ்தாஸ் பாஸ்டர் உடனே வந்து மற்ற நம்ம முத்துக்குமார் பிரதர் இருந்தாங்க எல்லாம் அப்படி அப்போ நடக்க முடியல உடனே என்னை அப்படி சேரோட தான் தூக்கிட்டு சாமுவேல் பிரதர் முத்துக்குமார் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்தாஸ் பாஸ்லாம் ஹாஸ்பிட்டல் என் மகனுங்க தான் இருந்தாங்க அப்போ கீபோர்டு கிளாஸ்லாம் அங்கே அந்த இடத்துல பின்னாடி சொல்கிறது கேட்குதுங்களா ஓகே கீபோர்டு கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லோரும் வந்து தூக்கி அப்படியே கொண்டு போனாங்க. உடனே கர்த்தருடைய கிருபையினால அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டாக்டருக்கு இருந்தாங்க, 2 டாக்டரும் வந்துட்டாங்க. அந்த ஆர்த்தோ டாக்டர் ஆப்ரஹாமும் ஆர்த்தோ டாக்டர் அருண் சாமுவேல் 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஃப்ராக்சர் இருந்தது. அப்புறம் இன்னும் மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அது இந்த முட்டிக்கு கீழே அப்படியே இன்னும் சில பீஸெல்லாம் இருந்தது, அது காமிச்ச பார்க்கும்போது அப்போ உடனே இது மாவுக்கிட்டலாம் போட முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சரி, ஏன்னா டாக்டர் இது சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரிங்க டாக்டர்னுட்டோம். உடனே அட்மிஷன் ஆகிட்டோம். உடனே ஆப்ரேஷன் சொன்னாங்க. அதனால தான் உங்களை வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். குரூப்பில் தம்பி உட்காருப்பா போட்டுட்டு குரூப்பில் போட்டதுனால நீங்களாம் வந்து பார்க்க முடியல, உடனே வர வேண்டாம், நாங்கள் தான் குரூப்பில் போட்டோம். ஆனால் ஆப்ரேஷன் உடனே கால் வீங்கினதுனால இந்த இடத்துல முட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்க பயங்கர வீக்கானதுனால ஆப்ரேஷன் பண்ணலை. இந்த வீக்காவடியாவே 1 வாரம் ஆயிடுச்சு. 8ஆம் தேதி ஜாயின் பண்ணோம், 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கொஞ்சம் வீக்காக வடிய ஆரம்பித்தது, இன்னும் முழுசாக வடியில் ஆனாலும் ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வாரம் அந்த வலியெல்லாம் தாங்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நான் வலியை காட்ட மாட்டேன், பாஸ்டர் வலி இல்லாமல் படுத்துருக்கார மாதிரி தெரியும், உங்களோடலாம் பேசுவேன் வருவேன். ஆனால் போன பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலி. ஏன்னா அந்த அனுபவத்தில் போகும்போது தான் தெரியும். அந்த எலும்பு என்ன கூடாமல் 1 வாரம் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாங்களா, என்ன மாத்திரை மருந்து கொடுத்தாலும் பெயின் கில்லர் கொடுத்தாலும் வலி தாங்காது. ஆனால் யாராவது வந்துட்டால் அவங்கள பார்த்துட்டா ஒரு பெரிய சந்தோஷம், ஒன்றும் நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் சரி ஓகே, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் என்னன்னு சொன்னால் கிருஷ்ண ஆஸ்பத்திரினால ஜெபம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பெரிய எனக்கு சந்தோஷம். மயக்க மருந்து போட்டாங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் தெரியுது. கர்த்தருடைய கிருபையினால் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சது. அப்புறம் வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகும் அது ஏன்னா அது காலில்ங்கிறதுனால கூடுறதுக்கு 3 மாதம் ஆகும். இப்போ கையினா ஒரு 1.5 மாதம், காலுனா ஒரு 3 மாதம் ஆகும். அது கூடி அப்புறம் இது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இன்னும் 1 மாதம், 4வது 5வது 6வது மாதத்தில் தான் வண்டியெலாம் ஓட்டுற அளவுக்கு அது ஸ்ட்ரென்த்து கிடைக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நிறையா பேர் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க என்னை வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தாங்க, அவங்களும் அனுபவபூர்வமாக அப்படி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆனிச்சு, பிளேட்டு வச்சுருக்கிறோம், குறைஞ்சதும் 3 மாதம் இந்த சேரில் இதில் தான் நடக்கணும், அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாரி தான். அப்போ 10%, இப்போ நான் ஏன் உட்காந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னால் 25% தான் கால் ஊனம் சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்போனா பார்த்துங்க, இன்னும் 1 மாதம் ஆகி இன்னும் அடுத்த மாதம் 100% என்ன செய்யும், நல்லா வரும். சரி, அப்போ பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைங்க இப்போ நான் ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள போகிறேன். விசேஷமாக சபையார் எல்லாரும் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க, விசாரிச்சிங்க, திரும்ப வீட்டில் வந்து பார்த்தீங்க, விசாரிச்சிங்க. உங்களுக்கு என் ஆழத்திலேருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இதற்கான பிரதிபலன் நிச்சயம் கர்த்தர் தருவார். 3 மாதம் எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஞாயிறும் வராமல் இருக்கும்போது வீட்டில் அதை வெளியில் தெரியாது, வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். பாஸ்டம்மா வந்தோடனே யார் வந்தா, யார் இன்றைக்கி வரல அப்படின்னு காட்டிக்க மாட்டேன். ஏன்னா எப்பொழுதும் அடிக்கடி பிரசங்கத்தெல்லாம் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, ஞாயிறு வைராக்கியமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ வரக்கூடாதுன்னு இல்லை, நடக்க முடியாதனால அப்போல்லாம் வீக்கெல்லாம் இருந்துச்சு, அதனால் நடக்க முடியாது. அப்புறம் தான் படிப்படியாக இப்போ வடிஞ்சது, அதனால் வர முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தனித்தனியாக உங்கள் பேர் சொல்ல, அதேமாரி பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, பார்த்தீங்க, ஜெபித்தீங்க. விசேஷமாக தனி ஜெபத்தில் அதிகமாக ஜெபித்தீங்க, விசாரித்தீங்க. விசேஷமாக பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் தான் பணம் உங்களுக்கு தான் தெரியும். எப்பொழுதுமே நான் வரதெல்லாம் ஊழியத்துக்கு அப்படி செலவழிஞ்சிடும், சேமிப்பு கிடையாது. அப்போ கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு. அந்த அட்வான்ஸு கட்டுறத கூட அந்த கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு குடும்பத்தார் 10,000 உடனே அட்வான்ஸ். அதெல்லாம் ஆண்டவருடைய தயவு கிருபை. 10,000 ஒரு குடும்பத்தார் வந்து, அதை பேர் சொல்லாமல் ஒரு குடும்பம்னு சொல்கிறேன், அவங்க
கட்டினாங்க. அடுத்த நாளே ஆப்ரேஷன் சொன்ன உடனே 50,000 கட்ட சொல்லிட்டாங்க. 10,000மே நம்ம கையில் இல்லை, ஒருத்தர் கட்டினாங்க. அடுத்த நாள் உடனே ஆப்ரேஷன் பண்ண சொன்னது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொன்னது அப்படின்னா உடனே எங்கேவோ 50,000. அப்போ உடனே ஃபோன் பண்ணி ஒரு குடும்பத்தார்கிட்ட இது மாதிரி இப்படி ஒரு ஆப்ரேஷன் சொன்னோன்னே உடனே அந்த நேரத்தில் அவங்க கண்களில் தய கிடைச்சி ஜிபே மூலம் 50,000 கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த 50,000த்தை கட்டணும். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் விசுவாச குடும்பங்கள், உறவினர்கள், இனஜன பந்துகள் எல்லாரும் வந்து பார்த்து அவங்க கொடுத்த அந்த காணிக்கை, அப்புறம் அது முழுமையாக ஒரு 1.5 லட்சம் அங்கேயே, அப்புறம் மருந்தோட 2 லட்சம், ஏறக்குறைய அங்கேயே 2 லட்சம் ஆயிடுச்சு. டோட்டலாக அந்த குடும்ப மற்ற செலவு, போக்குவரத்து செலவு எல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் ஆப்ரேஷன் மற்ற காரியத்திற்கே. அப்புறம் மருந்து மற்ற காரியங்களை கணக்கு பண்ணி உடன் ஊழியர் சாம் ஜோகத்தரை என்கிட்ட போன நேற்று ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. எவ்வளோ செலவு, என்ன கட்டணும், என்ன செஞ்சோம், எவ்வளோ கொடுத்தாங்க, யார் யார் என்ன கொடுத்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ ஊழியர்கள் மூலம், உறவினர்கள் மூலம், விசுவாசிகள் மூலம் எல்லா தேவைகளும் அதெல்லாம் சந்திச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அந்த கடனையும், அந்த 50,000 10,000 கடனையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், உடனே என்ன செஞ்சார். எனக்கு தான் தெரியுமில்ல, பணம் வந்துருச்சுன்னா கடனை வாங்கினதை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன். உடனே 50,000 60,000 கடன் என்ன செஞ்சார், வீட்டுக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்ன செஞ்சார், அடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் சபையை கூட 3 மாதம் ஆக போகிற அப்படியே. அப்புறம் டாக்டர் சொன்னாங்கள்ல 3 மாதத்துக்கு சர்ச்சுக்கே போகக்கூடாது, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் போகணும்னு சொல்லி. அப்போ சபை காரியங்கள் எப்படி நடத்துகிறன்னு காயும்போது அருமையான என்னுடைய உடன் ஊழியர் மகனும் பாஸ்டர் அம்மாவும் மாறி மாறி இந்த ஆராதனையை நடத்த, செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். பாஸ்டர் வராவிட்டாலும் பாஸ்டர் வரலையே அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன செஞ்சீங்க, அதில் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி. விசேஷமாக சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகனும் நல்லா கவனித்து கொண்டார்கள். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறேன். நல்லா இருந்தால் தான் துருதுருன்னு இருப்பான்ல, வேலை செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்கிறேன். ஆனால் பட் எல்லா வேலையும் கடைக்கு போகிற காரியங்கள், அதே போல் என்னுடைய மனைவியும் பாஸ்டர் மாரேச்சலும் அவங்களும் எல்லா வேலை தெரியும். உங்களுக்கு ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்தால் எவ்வளோ வேலை, பணிவிட காரியங்கள் சொல்லி அவ்வளோ காரியங்களும் செஞ்சு, சமைக்கிற காரியம், ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு, பெண்கள் ஜெபத்தை நடத்திக்கிட்டு, ஞாயிறு ஆராதனைக்கு இங்கே வந்துட்டு அவ்வளோ காரியத்தை அவங்க செஞ்சாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் என்னுடைய மகளும் மருமகன் அவர்களும் வந்து இப்போ போன ஹாஸ்பிட்டல் போகும்போதும் கூட அவர்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு காரியமும். அதில் என்ன காரியம்னா, அந்த நேரத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னுடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லாமல், அது சீரியஸ். அவங்க எங்களை பார்க்க வந்தவங்க பிள்ளைய பார்க்குறதா, எங்களை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அந்த நேரத்துலேயும் பேரனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தா. இப்படி இக்கட்டான நேரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினால் என்ன செஞ்சார், அதை மாற்றினார். அதே போல் சுவாச குடும்பங்கள் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் இன்றைக்கி 25% தான் நீங்கள் ஊனணும், நீங்கள் சர்ச்சுக்கு போகணும் டாக்டர் அப்படின்னு. அவர் கிறிஸ்டினா, சர்ச்சுக்கு போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் எது நடந்தாலும் நான் பொறுப்புலன்ட்டார். சர்ச்சுக்கு நீங்கள் போங்க விசுவாசத்தோடு, ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன செய்ய பொறுப்பில்லை. ஆனால் நான் ஒரு வைராக்கியமாக எப்படியாவது இன்றைக்கி என்ன செய்யணும், போகணும்னு சொல்லி அந்த படியிலெல்லாம் இறங்கி ட்ரைனிங் எடுத்து என் மருமகனை வச்சுக்கிட்டு எப்படிலாம் இறங்கணும் போகணும். இன்றைக்கி முத்துக்குமார் மட்டும்தான் வந்தார், ஸ்ரீவன் முத்துக்குமார் ஒரு ஆளை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா முன்னாடியே ட்ரைனிங் எடுத்ததுனால இன்றைக்கி சர்ச்சுக்கு போக போகிறோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்பா விட்டு போக போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் நடக்க ஆண்டவர் என்ன செஞ்சார், உதவி செய்தார். அதே போல் நீங்கள்லாம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம், பாஸ்டர் எப்படியாவது நீங்கள் என்ன சிஸ்டர் என்னால் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது, நீங்கள் நிற்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்காந்தாது என்ன செய்யுங்க, நீங்கள் பேசுங்க, அப்புறம் கர்த்தரை பலப்படுத்துவார். ஒரு 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வருவாங்க வீட்டுக்கு, உங்கள் முகத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாஸ்டர். அவங்க முகத்தை, அவங்க அன்புக்காக நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், அதிகம் நன்றி செலுத்துக்கிறேன். சுவாச குடும்பங்கள் அவங்களுடைய எல்லாருக்காக, அதனால தான் உங்கள் எல்லா பேரையும் நான் சொல்ல இப்போ நேரம் ஆயிரும். அவற்றை செய்தியெல்லாம் நமக்கு இருக்கிறது காணிக்கை. அதனால் எல்லாருக்கும் என் நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசஸும் அதேமாரி தான் என்னோட பழகின, இங்கே மன்னிச்சூர் பாசஸ், திருச்சியில் இருக்கிற பாசஸ் அநேகர் அந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து கூட அநேக பாசஸ், அங்கே வர முடியாதவங்க
விசுவாச குடும்பங்கள் ஒரு சிலர் அங்கே வர முடியாதவங்க நீங்கள் வீட்டில் வந்து பார்த்து இப்படி எல்லா காரியத்தையும் செஞ்சீங்க. என்னுடைய மகள் மருமகனும் வந்து அவங்களும் அந்த காரியத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு இங்கே இல்லாட்டினாலும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பிரசங்கத்திலையும் பாஸ்டர் ராஜன் அவர்கள் வாரமே பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பிள்ளைகள்லாம் கொடுப்பாங்க, ஆனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இதில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து வார்த்தையை கொடுங்கன்னு சொன்னோன்னே டிடி ராஜன் நாள்குடியிலே அந்த உங்களுக்கு தெரியும், அந்த பாஸ்டர் வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். அதே போல் ஒரு வாரம் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நீங்கள் ஒரு வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்கன்னு சொன்னோன்னே அவரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. அப்புறம் திருவிருந்து கொடுக்கணும் பார்த்தீங்களா, இப்போ பாஸ்டர் உடன் ஊழியர் அவர் ஆர்டினேஷன் ஆனோன்னே கல்யாணம் ஆகி ஆர்டினேஷன் கொடுத்துருவோம். இப்போ ஆர்டினேஷனில் கல்யாணம் ஆகி தான் நம்ம ஸ்தாபனத்தில் வருது. அப்போ அவர் திருவிருந்தெல்லாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போ திருவிருந்துக்காக பாஸ்டர் இன்பராஜ் ஐயா அவங்களுக்கு தெரியும், 85 வயசுலேயும் அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து கொடுத்துட்டு நடக்க முடியாதனாலும் இங்கே இருந்துட்டு திருவிருந்து கொடுத்து அவங்கள்ட்ட போனார். அப்புறம் பாஸ்டர் கிங்ஸ்லி பாஸ்டர் அவங்களும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு திருவிருந்து கொடுத்தாங்க. மறுபடியும் இன்பராஜ் ஐயா போன மாதம், அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன், ஜூன் மாதத்துக்கு திருவிருந்து கொடுக்கணுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிடுவார், 4 இருக்குது கொஞ்சம் பலப்படுத்திடுவார் அவங்கள. ஸோ இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் குறிப்பாக ஆண்டவருக்கும் என் நன்றியை, முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது சபை விசுவாச குடும்பங்களுக்கு, 3வது என் குடும்பத்தாருக்கு, அப்புறம் என் உறவினர்களில் என்னுடைய தங்கச்சி பையன் பார்க்கும்போது ஜோஸ், அவர் வேலையெல்லாம் லீவ் போட்டு வந்து அவர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து இந்த ரீசெக்கப் போகிறது ஒவ்வொரு மாதம் இப்போ கூட வந்துட்டு போனார். ரீசெக்கப் ஆகும்போது அவர் வந்து அழைச்சிட்டு போயிட்டு, ஏன்னா 2 பேர் தோளில் தான் அந்த படியில் இறங்க முடியும். இப்போ தான் முத்துக்குமார் ஒரு தோளில் பிடிச்சிட்டு நான் இறங்கினேன், அது கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் ஆனதுனால. அப்போ 2 பேர் தோளில் தான், ஏன்னா இந்த காலம் ஊனக்கூடாது, இப்போ தான் இதை பாதி 25% தான் ஊனணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊனி ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் வந்தார். அதே போல் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் அவரும் இப்போ உபாஸ் ஜபத்தில் ஒரு தடவை செய்தி கொடுக்க, பாஸ்டமாக சாமி கொடுப்பாங்க செய்தி, ஒரு சேஞ்சுக்காக இருக்கட்டும்னு சொல்லி அவர் இறங்கும்போது அவரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை போனதார். எல்சடாய்ங்கிற தலைப்பில் உபாஸ் ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். அவரும் லீவ் போட்டுட்டு வந்து எங்களுடைய தங்கச்சி வீட்டுக்காரரும் பாஸ்டம்மா பகலில் பார்த்துக்குவாங்க, அவரும் நைட்டு லீவ் போட்டுட்டு வந்து, ஏன்னா ஒருத்தர் இருக்கணுமில்ல, அட்டெண்டர் இருக்கணுமில்ல நைட்டில், அப்போ அவரும் பார்த்துக்கிட்டார். என்னுடைய அக்கா தங்கச்சி என்னுடைய மைத்துனர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நான் யாராவது விட்டுருந்தா பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு இதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் சித்தமெல்லாம் இன்னும் பலப்படுத்தி நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பலப்படுத்துவார். ஸோ இந்த சாட்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. என்ன பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம மத்தியில் நம்முடைய சபையின் ஆவிக்குரிய தாயாக இருக்கிற நம்முடைய பாஸ்டர்மா நம்ம மத்தியில் வந்து செய்தியை கொடுக்க இருக்கிறாங்க. கைகளை தட்டி நாம் உற்சாகமாக வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹாப்பி மதர்ஸ் டே. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே மதருங்கிற ஸ்தானத்தை பெற்று போகிறீங்க. நாங்கள் மதருக்கு மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் இன்றைக்கி ஒரு மதர். இந்த இன்னைக்கு பிறந்திருக்கிற சின்ன பிள்ளையா இருந்தால் கூட அவங்களும் என்னவா இருக்க போகிறாங்க, மதர் ஸ்தானம் பெற போகிறாங்க. அது குறித்து சில வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். இந்த நாளில் மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் அதுக்காக தியானம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அநேக வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினால், சில கிரேட்டு தாய் அவங்களுக்கெல்லாம் சில சல்யூட் அடித்தே நான் தியானிக்கும் போதே சல்யூட் அடித்து தியானித்தேன். அவ்வளோ ஒரு வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. அதனால் முதல் வசனம் அந்த வந்து அதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த காரியத்துக்குள்ளே போகலாம். பாச ஜபத்தில் சொன்னது போல் எல்லா காரியத்தையும் உடன் உள்ளே நடத்தும் பொழுது அந்த பாடல்லையே அந்த ஸ்டோரி சம்பவத்திலேயே எப்படி தாயினுடைய அன்பு, தாய் எப்படி குழந்தை எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி கர்ப்பத்தில் நம்மளை காப்பாற்றி இதுவரை கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நல்லா தெளிவாக சொன்னாங்க. வசனத்தின் மூலமாக சில காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம்.
ஏசாயா 60. மீண்டும் எல்லாரும் வாசிப்போம் சத்தமாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனம். அதில் தாயை எவ்வளவு ஹானர் பண்ணியிருக்கிறாரு. அந்த வார்த்தை எத்தனையோ வாட்டி நம்ம தியானிச்சிருக்கிறோம். வசனத்தை வார்த்தையாக கொண்டு போய் தியானிக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல. தாயை என்ன அளவு கனப்படுத்துறாரு பாருங்க. நான் உங்களை தேற்றுகிறது போலன்னு சொல்லாம அதுபோல ஒரு தாய் தேற்றுவான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஒரு தாயை வேதம் எந்த அளவு கனப்படுத்துது பாருங்க. ஹல்லேலூயா. தாய் ஸ்தானத்துக்கு ஒரு சாலிட்டு. தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், உங்கள் இருதயம் மகிழும் என்று சொல்லி அந்த வசனத்தில் வருகிறது. அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஸ்தானம் தாய் ஸ்தானம். அது பெற்றெடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்கான காரியங்களை நிறைய சொன்னாங்க. அதை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லுகிறேன். தேற்றுவது போல அப்படின்னு சொல்லி தாயை அந்த இடத்துல கனப்படுத்துகிறார். அப்போ எப்படியெல்லாம் தாய், இன்னும் தாய்மார்கள் எப்படிப்பட்ட சாதனை படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது. பஸ்ஸில் போனால் டிரைவருங்கிற ஒரு ஸ்தானம், கண்டக்டர்னு ஒரு ஸ்தானம், டீச்சருங்கிற ஸ்தானம், இப்படி இன்னைக்கு முதல்வராக ஆக போகிற ஒரு ஸ்தானம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது. அதில் ஒரு ஸ்தானம், ரொம்ப முக்கியமான ஸ்தானம், ஒரு கிரேட் ஸ்தானம் தான். என்ன ஸ்தானம்? தாய் ஸ்தானம். ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை பெறுவது ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாக்கியம் பாருங்க. இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், தாய்மார்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில தாய்மார்கள். ஏன்னா தாய் தேற்றுவாருங்கிற சொன்னது போல் நல்ல பாசம், நல்ல அரவணைப்பு, நல்ல உபசரிப்பு, நல்ல பாதுகாக்கிறது, என்னென்ன காரியமாக கண்ணு விழிக்கிறது, தியாகம் பண்ணுறது, ரத்தத்தையே கொடுக்கறது, இவ்வளோ தியாகங்கள் பண்ணுன்னு தான் தாயினுடைய ஸ்தானம். அவ்வளோ ரத்தத்தில் தான் நம்ம பேபி எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அவ்வளோ பிளட்டோட தான் அந்த குழந்தை வருது. அப்படி ஜீவனை கொடுத்து பெற்றெடுக்கிறது தான் குழந்தை. அதனால் அந்த தாய் ஸ்தானம் அவ்வளவு கனப்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஸ்தானம் வராமல் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாங்க, ஸ்தானம் பற்ற பிறகு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்டிஷனில் நம்ம ஒரு சில தாய்மார்களை பார்க்க போகிறோம். அதில் எப்படிப்பட்ட தாயாக நம்ம இருக்கணும், எப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் மைக்கில் வாசித்தா நான் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். மைக் சிஸ்டர் ஜெயசித்ரா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். 11 வரைக்கும் 12 வரைக்கும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா.
இங்கே பார்க்குறோம் இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைங்கும்போது அவங்க கணவர் வந்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு செய்கிறாங்க, எல்லாமே டபுளாக கொடுக்குறாங்க, எல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஏன் சாப்பிடாது இருக்கிறா, ஏன் அழுகிறா அப்படின்னு சொல்லி நல்ல ஆறுதல் படுத்துகிறாங்க. எதுலேயுமே அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி அந்த வார்த்தைகளை ஊழியக்காரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு ரொம்ப பொறுமையாக அந்த பாதையில் போய் ஒரு பெரிய சரித்திரம் படித்து அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 24-25 வாசிப்போம். 24வது வசனத்தில் சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இப்போ கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துலேருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அப்பையும் அந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, அப்படியல்ல என் ஆண்டவனே, ஹானர் பண்ணி ஊழியக்காரரை கனப்படுத்தி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. பொருத்தனையை அப்படியே சிலர் பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் பொருத்தனை ஒரு பெரிய கிரேட் பொருத்தனையே பண்ணுறாங்க. ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையவே என்ன பண்ணிடுவேன், கர்த்தருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப நாட்களில் ஒரு குழந்தை இல்லாமல் ஒருத்தவங்க வந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அப்போ வீட்டில் தான் ஜெபம் பண்ணோம். ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு அப்போ ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் எதுவுமே கிடையாது. பாடி ஜெபம் பண்ணும்போது நான் மைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அவங்க சொன்னபடியே அந்த மைக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அன்னாள் பொருத்தனை பண்ணது என்னது, மைக்கு வாங்கி கொடுத்துடலாம். 10 மைக்கு கூட வாங்கி நல்ல கிரேட்டு, நல்ல ஃபுல் சம்பளம், நல்ல ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆனால் ஒரு மைக்கு தரேன் அப்படி. அதையும் ஆண்டவர் பொருத்தனையை கேட்டு ஜெபம் பண்ணி நல்ல ஒரு மீட்டிங், ஓப்பனில் மீட்டிங் வச்சோம். அதில் அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லி அந்த மைக்கை கொண்டு வந்து எங்கள் இடத்துல கொடுத்தாங்க. மைக்கை வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் குழந்தையவே என்ன பண்ணிடணும், பால் மார்க்கங்குள்ளேயும் குழந்தைய கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுட்டு நிம்மதியாக போகிறாங்க. அப்படி நான் ஆண்டவனே என்று சொல்லி ஊழியக்கார இடத்துல போய் நிறைய பேரை பார்க்கறதுனால ஞாபகம் இருக்காது. அப்போ நான் வந்து உங்கள் இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாருன்னு சொல்லிட்டு பிள்ளையை கொண்டு வந்து விட்டு பிள்ளை பணிவிட செய்கிற அளவுக்கு நீ சொன்ன பற்றி கேட்கணும். எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு முறையும் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 18-19 வாசிக்கும்போது வாசிப்போம் சத்தமாக. அல்லேலூயா. நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு. பாருங்க, அவ்வளவு சின்ன சட்டையை தைச்சிட்டு வராங்கன்னா எவ்வளோ ஒரு சின்ன பேபியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு தியாகம் ஒரு தாய், அதுவும் அன்னாள் செய்தது ஒரு கிரேட் தாய். ஒரு சலிட் அடிப்போமா அன்னாளுக்கு. ஏன்னா நான் கற்றுக்கொண்ட பாடத்தில் ஒன்று, மிலிட்ரி மேன் வந்து மிலிட்ரியில் வந்து பணியாற்றுறாங்க. தேசத்துக்காக பணியாற்றி அங்கே இறந்து போயிடுறாங்க. அந்த பாடியை எடுத்துகிட்டு வர்றாங்க, ரொம்ப பயபத்திரமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. கொண்டு வந்து வீட்டில் துக்கத்துக்கு எல்லாம் செஞ்ச பிறகு திரும்ப அந்த பாடியை யாரும் சொந்த பந்தம் யாரும் என்ன பண்ண முடியாது,
கிட்ட நெருங்க முடியாது. அந்த பாடி அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அதுக்கு வீர வணக்கம் வச்சு நல்ல என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கினால் சில பார்த்துருக்கீங்களா, கன்னு டம்முன்னு பார்த்து சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாடி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த பாடிக்கு அவ்வளவு ஹானர் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் சரித்திரம் படைச்சி நிறைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு தாராளமாக சொல்லிட்டு வைக்கலாம் தானே. என்ன பாஸ்டர், எஸ்ஆ நோவா பாஸ்டர், அல்லேலூயா. அப்படி நான் கற்றுக்கொண்டேன். அதனால் நான் படிக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு சொல்லிட்டு வைப்பேன். பாருங்கள், வீரத்தாய் அவ்வளவு தியாகமாக பெற்றெடுத்து தன்னுடைய பிள்ளைய கர்த்தருடைய இதில் பாய் போட பாசுக்கு பணிவிட செய்ய எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து நீ இங்கே இருப்பா என்று சொல்லி வருஷந்தோறும் வருவாங்க. போய் பிள்ளையை பார்க்கணுன்னா ஆலயத்தில் தான் போய் பார்ப்பாங்க. நம்ம ஆலயத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றது பெரிய பாக்கியம். அவங்க தான் அண்ணாள் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை கூட்டு வந்து ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று தினத்துலலாம் பிள்ளைகள் தான் வந்து பணிவிட செய்கிறாங்க. சாமுவேலை போல தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தா பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு பணிவிடைகளை செய்கிறது. சாமுவேல் ஏலி பாஸ்டர் கூப்பிடும்போது உடனே போய் கேட்கறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த காரியங்களை செய்ததுனால நல்ல ஒரு பொருத்தனையை நிறைவேற்றி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சாமுவேலை கர்த்தர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததுனால ஒரு சரித்திரம் படைச்ச ஒரு தாய், வீர பெண்மணின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய், அவர் ஒரு ஊழியக்காரனாய் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாகவே செயல்பட்டார். முதிர் வயதில் நான் யாருக்காவது அநியாயம் செய்தது ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு அநியாயம் கூட நீங்கள் செய்யலை, நாங்கள் சாட்சி என்று சொல்லி ஜனங்க எல்லாரும் சொல்கிறாங்க. முதிர் வயது வரைக்கும் நல்ல பிள்ளையாக, கரைதிரை இல்லாத ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவர்களுக்கு அன்னாளுக்கு கொடுத்தார். அவளுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் எல்லாரும் ஊழியத்தில் அர்ப்பணிங்கன்னு சொல்லாத, எந்த வேலையோ கர்த்தருக்காக என்ன பண்ணணும், ஜாபில் இருந்தாலும் கர்த்தருடைய பணிகளை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரை என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளே வளர்க்கிற ஒரு தாயாக நம்ம மாறணும். அன்னாளை போல ஒரு சரித்திரம் படைத்த ஒரு தாயாக அர்ப்பணிக்க அவ்வளவு பாசம் நேசம் எல்லாம் இருந்தும் ஆண்டவருடைய ஊழியத்தை என் பிள்ளை செய்யணும், ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பார்க்கும்போது, பிள்ளையாண்டான் சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான் வளர்ந்தான், அவன் கர்த்தருக்கும் முடிங்க பார்க்கலாம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் என்ன பண்ணான், மிகவும் பிரியமுண்டாக நடந்து கொண்டான். அவனுடைய வார்த்தைகளில் ஒன்றையும் தரையில் விழுந்து போக விடவில்லை. அந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வளர்க்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக முடித்து கொடுப்பார். ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்ததுனால இன்னும் அநேக பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அதில் அநேக பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளையாண்டானுடைய காரியங்களை வளர்க்கும் போது இன்னும் கர்த்தர் அவர்களை கடாட்சியம் பண்ணி மீண்டும் எல்கான ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்கு இன்னும் அநேக பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு கொடுக்கிற ஒரு தாயாக, பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு தாயாக நம்ம என்ன பண்ணணும், எழும்பணும். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:4-5 வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க பாட்டியும் தாயும், தீமோத்தேயுனுடைய தாய் பாட்டியும் ஒரு தாய் ஸ்தானம் தான். ஏன்னா இதில் பார்க்கும்போது ரூத்து புஸ்தகத்தில் ஓபேத்தை பெற்று கொடுக்கும் பொழுது அதை மடியில் வளர்க்கிற தாயானாள் அப்படின்னு இருக்கு. அப்போ தாயும் பாட்டியுமா சேர்ந்து 2 தாயாக மாறிடுறாங்க. 2 தாயாக மாறி பிள்ளைய வளர்க்குறத என்ன செய்கிறாங்க, போட்டி போட்டு பிள்ளைக்கு இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, அங்கே போகக்கூடாதுப்பா, இங்கே போகக்கூடாதுப்பா, இதை செய்யணுப்பான்னு சொல்லி வசனத்தில் வளர்க்குறாங்க, விசுவாசத்தில் வளர்க்குறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை எப்படி தீமோத்தேயு சிறு பிள்ளையிலே வசனத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்தாரோ, விசுவாசத்தில் வளர்ந்தாரோ, அது குறித்து நல்ல சாட்சி உண்டு. அதே 2 தீமோத்தேயு 3:15 வாசிப்போம்.
வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயதிலேயே வசனத்தை நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. ஏன்னா விளையும் பையே முளையிலே தெரியும். அது மாதிரி குழந்தைகளை சின்ன வயசுலேயே நல்ல வளர்த்து விட்டோம்னா, நல்ல வசனத்தில் வளர்ந்துச்சிங்கன்னா அதுக்கு நல்ல விசுவாசத்தில் நிற்பதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ வசனத்தில் நல்ல பாட்டி வசனத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஐனிக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நல்ல வளர்ந்ததுனால அந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் ஊழியக்காரோட போய் சேரும் பொழுது அவரை குறித்து வேதத்தில் ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லும் பொழுது தீமோத்தேயுவை குறித்து தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரோஜனமாக இருந்தான், மிகவும் பிரோஜனம் உள்ளவன் அப்படின்னு சாட்சி பெறுறாரு. 1 தீமோத்தேயு எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் விசுவாசத்தில் பிரியமுள்ள உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு ரொம்ப கிரேட் வேர்டை பயன்படுத்தி அவர் எழுதுகிறார். அந்த அளவுக்கு அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வளர்த்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக வளர்ந்து நிற்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் சில புத்தகங்களையும் வாசிக்கும் பொழுது தீமோத்தேயு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பவுல் சொல்லுகிறாரு, ஒரு தாய் வளர்த்ததனுடைய ஸ்தானம் முதிர் வயதில் தான் தெரியும். அதை எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அநேகருக்கு முன்பாக தீமோத்தேயுவை பார்த்து ஊழியக்காரன் சொல்லுகிறாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தில் நல்ல போராடு, நல்ல போர் சேவகனாக இரு, தீங்கு அனுபவி, கர்த்தருடைய ஊழியத்தை செய், வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு தனித்த லெட்டரில் எழுதுகிறார். எல்லா காரியத்தையும் நல்லா கற்றுக்கொண்டு சொன்னதெல்லாம் கேட்டு 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 அம்மா சொல்கிறது, பாட்டி சொல்கிறது, ஊழியக்காரர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த இந்த தீமோத்தேயு சொல்கிறாரு. தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்கிறாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கிறாய். அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. தாய் ஸ்தானங்கிறது பிள்ளையை வளர்த்தது பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளை என்ன பண்ணணும், விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போது தான் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி நம்ம தலைமுறைக்கு அப்புறம், நம்ம காலத்துக்கு அப்புறமும் பிள்ளைகள் ஸ்டடியாக கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நிற்க முடியாது. அதனால் வசனத்தை நல்லா கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் எப்படி ஹோம்ஒர்க் படிக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இது ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, பரீட்சை எழுதி மார்க் வாங்குறாங்களோ, அதே போல் வசனத்தில் என்ன பண்ணணும், படிக்க. அதே போல் ஈக்குவலாக இப்போ சண்டே கிளாஸில் வசனம் சொல்லி கொடுக்கறது போல் இப்போ கூட ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை படித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே டிக்கு தான். ஒரு 4 வாட்டி நீங்கள் 10 வாட்டி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா சென்ட மார்க் இந்த வாட்டி வாங்கணும். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணணும், சென்ட மார்க் வாங்கணும், ஃபுல்லாக வாங்கணும். யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது, யாருக்கு செகண்டு கொடுக்குறதுன்னு என்ன பண்ணிடணும், பாஸ்ட்டு திணறணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். வசனத்தை படிக்க படிக்க அது நமக்கு பலனாக இருக்கும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், அது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. வசனம் தான். கர்த்தருடைய வசனத்தில் நாட்டப்பட்டவங்க தேவனுடைய பிரகாரங்களை எப்படி இருப்பாங்களாம், செழித்திருப்பாங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை நம்மளை எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு பலன் அடையுதோ, ஒரு சுகம் கிடைக்குதோ, அதுபோல் தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து நமக்கு நடத்துகிறார். அந்த வார்த்தையில் வாக்குத்தத்தம் இருக்குது, நம்மளை சரிப்படுத்துகிறது. வசனத்தை பார்க்கும்போது வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் குத்தப்பட்டவர்களாகி அப்படின்னு இருக்கும். வசனத்தை கேட்டவங்க குத்தப்பட்டு அப்படியே ரத்தத்தை வடிச்சிட்டே போகிறது வேத வசனம் கிடையாது. காயங்களை என்ன பண்ணுவார், கட்டுவார். காயப்படுத்தி கட்டு போடும். குத்தப்பட்டாலும் அந்த காயத்தங்களை ஆற்றி இல்லை சரி ஆயிடு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது எல்லாம் மாற்றி நம்மளை ப்ளஸ் பண்ணி ஆசீர்வாதமாக தான் அனுப்புவார். அதனால் வார்த்தையை நல்ல கனப்படுத்தி நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் அதனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் தீமோத்தேயுவை போல வளரணும். ஒவ்வொருத்தருக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு குணம் தீமோத்தேயுவை போல சாட்சி பண்ணணும். தகப்பனுக்கு பிள்ளை
பிள்ளை பாருங்கள், சிலர் வந்து உதவி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, கூப்பிடுங்க, உட்காருங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப சப்போர்ட் பண்ணி அழைச்சிட்டு வர்றது, இதெல்லாம் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல். நம்முடைய சபை கத்தர் அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு பாரம், அப்படிப்பட்ட ஒரு கரிசனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நல்ல வசனத்தில் நம்ம வளரும் பொழுது நல்ல வருகிற போராட்டங்கள், வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலையும் அந்த விசுவாசத்தில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். கால் இப்படி இருக்கும் பொழுது சீக்கிரமாக நடப்பாங்களாங்கும்போது நல்லா நடப்பாங்க, நல்லா நடந்துருவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாச சொல்லுவாங்க. திரும்ப மாறும், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அடிக்கடி சொல்லும். இதெல்லாம் என்ன பண்ணிடும், மாறிடும். அப்படி அந்த வார்த்தை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், விசுவாசத்தில் கொண்டு வர முடியும். அப்போ வார்த்தைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை அதற்குள்ளே வளர்க்கிற ஒரு எப்படி அர்ப்பணித்து பிள்ளைய கொடுத்தாங்களோ அதுபோல் வசனத்துக்கு நீங்கள் பிள்ளைகளை கொடுத்து வளர்க்கும் போது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவாங்க. யோசேப்பை கற்றுக் கொடுக்கும் பொழுது, இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பிள்ளைகளை கத்தர் காப்பாற்ற இந்த வசனத்தின்படியாய் பாதுகாத்து கொள்ளுவாங்க. அதனால நல்ல ஒரு வசனத்தில் வளர்க்கிற தாயாக நம்ம மாறணும், அர்ப்பணிக்கப்பட்ட தாயாக. அடுத்தது நல்ல வசனத்தில் வளர்க்கிற தாயாக மாறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குணசாலியான ஒரு தாய். எடுத்து வாசிக்கலாம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கலாம். அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது. முந்தின வசனம் சாரி. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த அளவுக்கு இந்த தாய் குணசாலியான ஒரு தாயாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தாயாக இருந்து நல்ல உதார குணமாய் சிறுமையானவர்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். காணிக்க போட கற்றுக் கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்ய கற்றுக் கொடுக்கணும், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே சொன்னதை அப்படியே கற்றுக்கொள்ளுவாங்க. இந்த குணசாலியான தாயை குறித்து அவங்க முதிர் வயதாக இருக்கும்போது பிள்ளைகள் எழும்பி, இப்போ பிள்ளைகளாம் வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் எழும்பி இவங்களுடைய முதிர் ஸ்டேஜ் அல்லது இவங்களுடைய காலங்கள் முடிஞ்ச பாடி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். புருஷன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக இருந்து குடும்பத்தை நடத்துகிறார். இந்த குணம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஒரு தன்மையை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இப்படி செய்யணுப்பா, இப்படி செய்யணுப்பா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதில் இந்த உதாரத்துவத்தை சொல்லி நம்ம கொடுக்கணும். சிறு குழந்தைகள்கிட்ட ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியாது, உங்கள் பிள்ளைகிட்டே நீங்கள் நிறைய பிஸ்கட் கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு பிஸ்கட் என்ன பண்ண முடியாது, வாங்கிடுவீங்களா? எங்கள் பேரண்ட் எல்லாம் வாங்கவே முடியாது, சமத்து எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே என்ன பண்ணிடுவான், திணிச்சிருவான். அப்படி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா, இப்படி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படி செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல அந்த பரிவோடு அந்த 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 சூழ்நிலைகள், அந்த ஏழ்மையானவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உதவியோடு கொண்டு போய் அந்த அந்த மனதோடு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். அந்த கொடுக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்கிறவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குணசாலியாக அந்த பெண் இருந்திருக்கிறார். அதனால பிள்ளைகள்லாம் எழும்பி உங்களுடைய பிள்ளையும் கணவரும் எழும்பி என்ன சொல்கிறாங்க, நீயோ எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள். அவனுடைய பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி, எத்தனையோ அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேரை வாங்கியிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம தாய் ஸ்தானங்கிறது இது எல்லாருக்குமே எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கணும். தாய்மார்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு இல்லாமல் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே
தாய்ங்கிற வசனத்தை அப்புறமா எடுத்து சொல்கிறேன். எல்லாருக்கும் அந்த ஈகை குணம், அந்த உதவி செய்கிற குணம் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஈனம் பண்ணாத ஒரு மனிதனை குறித்து ஈனம் பண்ணாதவர், யாரையும் ஈனம் பண்ணாதவர்னு யாரும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு? போவாஸ். கரங்களை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. போவாஸ் 7 ஜனங்களை கண்டா என்ன பண்ண மாட்டார்? ஈனம் பண்ண மாட்டார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச சில கேரக்டர்லேருந்து சில வார்த்தைகள்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிக்கொள்வேன். பாருங்கள், நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல பெரிய மனுஷன், பிரபு என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய குணம். அவருக்கு வயல் நிலங்கள் வந்தாலே ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக, உண்மை ஆசீர்வதிப்பாராக, எல்லாம் கனப்படுத்துகிறாங்க, எல்லாம் வேலை செய்கிறாங்க, பணிவிட செய்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. எல்லாரையும் அப்படி செய்யும் பொழுது யாரோ ஒரு பொண்ணு அப்படி வயலில் ஏழ்மையாக நின்று பொறுக்கும் பொழுது யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஈனம் பண்ணக்கூடாது. அந்த ஈனம் பண்ணுற குணம் யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த இடத்துல 2 தாய்மார்கள், அந்த பெனினாலும் அண்ணாளுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பெனினால் என்ன பண்ணுவான்? மனமடி வாக்குவா, கஷ்டப்படுத்துவா, கண்ணீர் வட வைப்பா, அழக வைப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணால் கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் ஈனம் பண்ணுற குணம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அது சுத்தமாக அடியோடு அழிச்சிடணும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எந்த சூழ்நிலை எப்படி இருப்போன்னு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஆண்டவர் ஒரு வருஷத்துலேயே குழந்தை கொடுத்துட்டாரு. என்னுடைய மகளுக்கு 2 வருஷம் ஆச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்கும்போது நான் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது, உள்ள ரூம்குள்ளே வரும்பொழுதே அப்படியே கண்ணீர் கொட்டும்போது முட்டி போட்டு அப்படியே அந்த முட்டி போட்டு எழுந்திருக்கிறதுக்கு, முட்டி போடுறதுக்கும் அந்த கட்டில் காலை பிடிச்சிட்டு எழுந்திருப்பேன். அப்போ கண்ணீர் விட்டு அழுவேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்குறது உற்சாகத்தில் கேட்பாங்க. குழந்தை இருக்கா, என்னாச்சு, ஏதாச்சு, கல்யாணம் ஆனாக்கா என்ன பண்ணுவாங்க? உற்சாகமாக கேட்குறது உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் ஹாப்பியாக போயிட்டுருப்போம். டக்குன்னு என்ன ஆகிடும்? முகம் வேதனைப்படும். ஏன்னா அந்த பாதியில் போனதுனால இப்போ அந்த வழியில் போயிருக்கிறது எப்படியோ அதுபோல் அந்த பாதியில் போகும்போது மிகவும் கடினம். அந்த பாதியில் போனவங்களுக்கு தான் அந்த கண்ணீர் தெரியும். அப்போ நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, பெண்ணினால் போல் என்ன பண்ணிடக்கூடாது? பெண்ணினால் போல் இருந்துடக்கூடாது. குணசாலியான ஒரு ஸ்திரியாக இருக்கணும். அந்த காயங்களை கட்டுற சிறுமையானவர்களுக்கு உதவி ஈனம் பண்ணாத ஒரு குணம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? நல்ல சத்தமாக சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஈனம் பண்ணக்கூடாது. எங்கள் அக்காவுக்கு 10 வருடம் கழித்து தான் ஒரு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு பேர பிள்ளைகளை எடுத்து நல்ல எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற பலன். நீங்களும் நானும் ரொம்ப சாமர்த்தியத்தினால பிள்ளையை கொடுத்தோன்னா பிள்ளையை பெற்றோடு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. எல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஈவு. இதோ கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள்லாம் கர்த்தரால் கொடுக்குற ஈவு. லேயால் நிறைய பிள்ளைகளை பெற்றாலும் இது நல்ல ஈவை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரனுக்கு ஈவை கொடுத்தார், கர்த்தரனுக்கு ஈவை கொடுத்தார். அதான் குணசாலியான சரி. அப்படி நம்ம ஈனம் பண்ணாதவர்களை, சிறுமையானவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்முடைய கைகளை திறக்கணும், அவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகளால் தேற்றணும். ஏன்னா ஒரு தாய் தேற்றுவது போல அப்படின்னு இருக்கார். அப்போ நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணம் என்னது? தேற்றுகிற குணம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை தருவார், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பூஸ்ட்டு குடித்தது போல் ஒரு உற்சாகம் காணப்படும். அப்படிப்பட்ட பாதையில் யாராலையும் முடியாது. பார்த்தா வெளில சிரிப்பாங்க, அந்த கண்ணீர் எங்களுக்கு தெரியும். அந்த பாதையில் வரும்பொழுது தான். ஆனால் ஆண்டவர் அந்த பாதையில் வந்த ஒவ்வொருத்தரையும் அண்ணாலே போல் சாதனை படைக்கிறவர்களாக மாற்றுவார். சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவர் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையின்படியா ஆண்டவர் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கறது பெஸ்ட்டு, ஆண்டவர் கொடுக்கறது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம ஈனம் பண்ணாதவர்களாக, சிறுமையானவர்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிற ஒரு குணசாலியான தாயாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? இது எல்லாரும் நம்ம வசனத்தை கேட்குற நமக்கு தான் அந்த பாரத்தோடு நம்ம போகணும். ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்ற மாதிரி செஞ்சாலும் வசனத்தை கேட்ட நாம் அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, இல்லாவிட்டால் காயப்படுத்தாமல் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஒல்லியாக இருக்கலாம், ஒருத்தவங்க குண்டாக இருக்கலாம், ஒரு முடி குட்டையாக இருக்கும், நெட்டையாக இருக்கும், அதில் கருப்பாக இருப்பாங்க, சிவப்பாங்க. எந்த இதையும் என்ன பண்ணிடக்கூடாது? ஈனம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது? ஈனம் பண்ணக்கூடாது. அந்த குணம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார். அதனால் நல்ல குணசாலியான தாயாக நம்ம இருக்கணும். அடுத்தது இன்னொரு தாய்
நியாயாதிபதிகள் 5:7 வாசிப்போம். ம் 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 தாயாக நான் எழும்பும் அளவும், இதுதான் எல்லாருக்கும், அவதுக்கு தான் சொன்னேன், எல்லாரும் இன்னைக்கு தாய். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னவா தாய். ஏன்னா தெபொராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவு கிராமங்கள் என்னவாயிடுச்சு, பாழாய் போயிடுச்சு. இப்படி பாழா கிடக்குதே, நான் தாயா எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு மட்டும் தாய் கிடையாது, அந்த தேசத்துக்கே அவங்க என்னவாயிட்டாங்க, தாயாக எழும்பி கர்த்தருடைய பணியை வேகமாக செய்கிறாங்க. குடும்பத்தையும் பார்க்குறாங்க, வேலையும் செய்கிறாங்க, நியாயாதிபதியாக இருக்கிறாங்க. என்ன செய்யணுமோ யாபின்ட்டேருந்து சிசராட்டேருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதில் மிகவும் போராடி ஜனங்களுக்காக தாபோர் மலைக்கு ஒரு பெண்ணு ஏறி போகிறாங்க. உயர்ந்த சிகரமாக தாபோர் மலை என்பது இந்த மலைக்கோட்டை மாதிரி உயரம் கிடையாது, உயர்ந்த சிகரம். அவ்வளோ ஒரு உயரமானதில் ஆண்கள் ஏறுறதே கஷ்டம். அதில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏறி போய் யுத்தம் பண்ணி சிசராவை முறியடித்து, யாபினை முறியடித்து அங்கே தேசத்துக்கு ஒரு தாயாக எழும்பி கத்தரை பாடி ஆராதித்து சபையை நடத்தி ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை கொடுத்து அமைதியாய் ஜனங்களை நடத்தி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த தாயாக எழும்பணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து பணியை செய்யும் பொழுது நீங்கள் தான் இந்த தெபொராளாகிய தாய். சரித்திரம் படைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயாக நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சபையில் சிஸ்டர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வரணும் ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி சகோதரி யாரோ ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஜெபத்தில் பண்ணும் பொழுது. அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்காக பிரயாசப்பட்டு அவங்களுக்கு வசனத்தை சொல்லி சுவிசேஷம் சொல்லி அவங்களுடைய காயங்களை கட்டி அவங்கள அழைச்சிட்டு வந்து சபையில் கொண்டு வந்து சேர்த்து அவங்களை கர்த்தரை ஆராதிப்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய ஊழியம். தொண்டு செய்வேன் ஆண்டவருக்கே என்று சொல்லி பாடுறது போல மிகப்பெரிய தொண்டு. சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லுகிறவர்கள். படிக்கிறவர்கள் காலேஜில் இருக்கும் பொழுது, நான் படிக்கும் பொழுது என்னுடைய பேக்கில் பெரிய பைபிளே கொண்டு போயிடுவேன். பைபிளே கொண்டு போய் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பிராமின் பிள்ளைங்க, இங்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்க அடுத்த நாள் பொட்டு வைக்காமல் வரும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பூ வைக்காமல் வரும். என்ன பூ வைக்காமல் போகிறீங்கன்னு வீட்டில் திட்டு வாங்கலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றே பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாமே என்ன ஆகிடுச்சு, பூ வைக்கிறது இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒன்றுமே போடாமல் இருந்ததுனால இந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனம் ஜீசஸ் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி செய்ய முடியாதனால எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வசனத்தை இன்னும் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது பலரும் வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க. எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை பாருங்கள், உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். இதை சொன்னாலே போதும். இயேசுவை காட்டிட்டாலே, சுவிசேஷங்கிறது இயேசுவை நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர்களுக்கு இயேசுங்கிறது என்ன, நாமம்னா என்ன, நாமத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, அவருடைய ரத்தத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற நம்முடைய சாட்சியை சொல்லி இயேசுவை நம்ம ஆண்டவருக்கு அவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு சொல்லுவது தான் மிகப்பெரிய பணி. அதனால் அந்த பணியை செய்யும் பொழுது நீங்களும் நானும் தெபொராளுங்கிற தாயாக மாற முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது எல்லாருக்குள்ள அந்த தாய் ஸ்பாவம். ஏன்னா தாய்க்கு தான் அந்த பாசம், அந்த பரிவு, அந்த கரிசனை எல்லாம் இருக்குது. அந்த பரிவோடு நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே வெற்றியை கொடுத்து ஜனங்களை அழைத்து வருவார். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் தெபொராளுக்குள்ளே இருந்த பாரம், தெபொராக்குள்ளே இருந்த ஒரு கரிசனை, தெபொராக்குள்ளே இருந்த ஒரு பாசம் நமக்கு வரணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் சக ஊழியர்களுக்கு, டீச்சர்ஸுங்களுக்கு, உங்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுவீங்க, இயேசுவை பற்றி சொல்ல முடியும். நான் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுவோமா? இனிமேல் நல்லா சொல்லுவேங்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம கிறிஸ்தவன், நான் ஏன் சர்ச்சுக்கு போகிறேங்கிறதே வெளியில் காட்டிக்காமல் இருக்கக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். சில சூழ்நிலைகள் நமக்கு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும்
பார்க்கிற அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கு ஒரு கிரேட் தாயாக, ஒரு நல்ல பாரமுள்ள ஒரு தாயாக நம்ம என்ன பண்ணணும், கடந்து செல்லணும். தெபொராளை போல நம்ம செய்யணும். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அதில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் வளமும் என்ன பண்ணுறேன், கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்படிங்கிறார். ஆத்துமாவை அழைச்சிட்டு வர்றது லேசு கிடையாதுங்க. ஆத்துமாவை கொண்டு வந்து சபையில் உட்கார வைக்கிறது என்ன பண்ணுறதில்ல, லேசு கிடையாது. ஆனால் கர்ப்ப வேதனை படணும். ஆனால் நம்ம கர்ப்ப வேதனை படுறதுக்கு ஒரு குழந்தை பெறுறது என்ன பண்ணுறோம், சம்மதிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, சாவை தலையில் வச்சுட்டு வந்திருக்கு பிள்ளைங்களை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சாவையை என்ன பண்ணியிருக்காங்களாம், தலையில் வச்சுட்டு இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா பிரசவம் அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்டதை கர்ப்ப வேதனை பட்டு தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதுபோல் ஆத்தும ஆதாய பணி என்பது ஒரு கர்ப்ப வேதனை. அதை எப்படி பவுல் அப்போஸ்தலன் சுமந்து ஒரு ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் கூட அங்கே ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துட்டார். அவர் பேர் என்ன, அவர் பேர் என்ன, அவர் பேர் என்ன, சாம். ஜெயிலில் ஒருத்தரை பெற்று எடுத்தாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பேர் என்ன, நீங்க 4 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஜோசு சொல்லணும். ஜெயிலில் பெற்று எடுத்தார் யாரு, இங்கே அம்மா சொல்லாதீங்க, இங்கே உள்ளங்கெல்லாம் கொண்டு வரணும். அதனால தான் ஜெயிலில் ஒருத்தரை பெற்றெடுத்தார். அவரும் ஒரு தாய். அப்போ என்ன பண்ணணும், ஜெயிலையும் நான் பெற்ற குமாரனாகிய ஒனேசிமுக்காக உன்னை மன்றாடுகிறேன் அப்படிங்கிறார். ஜெயிலில் போயிருந்தா கூட ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி என்னையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார், உன்னையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன பணி செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா? அநேகரை அங்கேயும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகம்தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு தாய் தெபொராளாக எலும்பு முழமுங்கிற மாதிரி ஒரு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ தாமதமின்றி. நம்மளாம் தாமதமாக வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த வசனத்தில் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தை பார்த்தாரோ, இயேசுவை பார்த்தாரோ, துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிற அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா இடத்துலையும் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதனால ஒரு சரித்திரம் படைத்த வீரராக, ஒரு தாயாக நமக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் போய் கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாளில் எல்லாருக்குள்ளும் அந்த பாரம் வேணும். ஒருத்தருக்கு முடியலன்னா போய் பார்க்கணும். நம்ம சபைக்கு வருகிற விமலா சிஸ்டர்னு ஒருத்தவங்க வருவாங்க பல்லூர்லேருந்து. அவங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்கள போய் விசாரித்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பாங்க. இருந்தாலும் ஃபோன் நம்பர் வாங்கி இத்தனை வாரம் வந்திருக்கிறாங்க, இன்னும் தெரியலன்றாங்க. அங்கே பின்னாடி உட்காந்துருப்பாங்க. புதுசாக வந்துட்டால் யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு போய் பார்த்து விசாரித்து வெளியில் போய் கொண்டு வராட்டாலும் வந்தவங்களை என்ன பண்ணிடணும், போய் விசாரிக்கணும். விமலா சிஸ்டர்னு இன்னொருத்தவங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க, பல மாதமாக வந்துட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா, இன்னும் பார்க்கல, போய் விசாரிக்கணும். அவங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஃபோன் நம்பர் இருந்தால் விசாரிக்கணும், அவங்கள போய் பார்க்கணும். இப்படி நமக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியம். எங்களை எப்படி வந்து பார்த்தீங்களோ அதுபோல் பிரதருடைய டென்னிஸ் பிரதருடைய அப்பா முதிர் வயதில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்களுடைய நல்ல சரீர சுகத்துக்காக அவருடைய பெற்ற பிள்ளைகளெல்லாம் மாறி மாறி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. முதிர் வயதில் அந்த காரியங்களை நம்ம செய்யும்போது நமக்கு அது ஆசீர்வாதம். அதனால் தாயாக நம்ம என்ன பண்ணணும், மாறணும். இந்த தெபொராளை போல ஒரு பாரம் உள்ளவர்களாக நம்ம மாறணும். இப்போ என்னென்ன தாய் சொன்னேன், அர்ப்பணிக்கப்பட்ட தாய். நம்பர் 2வது சரித்திரம், இது விசுவாசத்தில் வளர்க்கிற ஒரு தாய். அடுத்தது குணசாலியான தாயாக நம்ம இருக்கணும். அடுத்தது தாயாக எழும்பணும். கிராமங்களுக்கே, நம்ம இருக்கிற பட்டணங்களுக்கே ஒரு தாயாக எழும்புவது ஒரு பெரிய பாக்கியங்க. அநேகர் எழும்பி பாக்கியவதி என்று சொல்கிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அதனால் இந்த நாளில் மதர்ஸ் டேயில் உங்கள் எல்லாரையும் ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் முடிச்சிடுறேன். இப்போ தாய், நம்ம அம்மாவையே பார்த்தோம். அம்மா எப்படி இருக்கணும், 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 அம்மாவுக்கு தானே இன்றைக்கி மெசேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் பிள்ளைகள், அம்மா பெற்ற பிள்ளைகளாக எங்களை எங்கள் அம்மா பெற்றதுனால நாங்கள் இங்கே இருக்கிறோம், உங்களை உங்கள் அம்மா பெற்றதுனால இங்கே இருக்கிறோம். அப்போ நம்மளும் பிள்ளைகளும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் நல்ல போதிக்குது, நல்ல வசனங்களை, நல்ல காரியங்களை நல்ல அழகாக தெளிவாக நமக்கு போதிக்குது. இப்போ எபேசியர் 6:1 என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கிருபா சொல்லு. எபேசியர் 6:1. எபேசியர் 6:1 சத்தமாக வாசிங்க.
பாருங்கள், எல்லாம் நல்ல வசனத்தை நல்லா படித்து அட்டவணையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் சாம் வாசி. இது அடுத்த வசனம் பாருங்க, நல்ல சத்தமாக நல்ல பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, பூமியிலேயே நன்றாய் இருப்பதற்கு. உபாகமத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்க, 5ஆம் அதிகாரம் 16. அதே ஸ்டூடெண்ட்டு வாசிங்க, அடுத்தவங்கள்ட்ட கொடுங்க. சத்தமாக வாசிக்கணும், நல்ல வீர தீரமாக வாசிக்கணும். நல்ல வீர பெண்களை பார்க்கும்போது நீங்கள் நான் சலைச்சவர்களாக இருக்கக்கூடாது, நல்ல போல்டாக வாசிங்க. நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 6 உபாகமம் 5:16. உபாகமம் பாருங்கள், அட்டவணை பார்க்குறாரு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் நான் கேட்பேன், எல்லாரும் அட்டவணை படிச்சுட்டு வந்துருக்கணும். அதில் வேலை சண்டே கிளாஸை தாண்டி வந்துட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுப்பபடி உன் தகப்பனையும் உன் தாயையும் தகப்பனையும் தாயையும் நல்ல சத்தமா கனம் பண்ணுவாயா. நன்றாக இருக்கும்படி உபாகமத்தில் சொல்கிறார் தெளிவாக. நம்ம நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். முதிர் வயதில் அதிகமாக நம்ம கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அழகு போயிடும், வயசாக இருப்பாங்க. கொஞ்சம் உங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் ஏணி வச்சா கூட என்னது எட்டாது. உங்களுடைய நாலேஜெல்லாம் நல்லா உங்களை படிக்க வச்சு நல்ல பாடுவீங்க, நல்ல எல்லா காரியங்களையும் செய்வீங்க. அவங்க முதிர் வயது ஆகும்போது என்ன ஆயிடுவாங்க? சின்ன பிள்ளை மாதிரி சேட்டை பண்ணுற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? வித்தியாசமாக மாறிடுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணணும்? அவங்கள நல்ல ஹானர் பண்ணி அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்க முதிர் வயதில் பாட்டி வயசானவங்க தாத்தா அப்படிங்கலாம் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்க கடைசியில் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு அரவணைப்பும் ஒரு மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களாம் என்ன பார்ப்பாங்க? ஒரு அரவணைப்பு, ஒரு காஃபி டீ நேரத்தில் ஒரு காஃபி சுடு தண்ணி கொடுத்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நேரத்தில் 2 இட்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதோட என்னங்க தாத்தா, என்னங்கம்மா, என்னங்கப்பா அப்படின்னு கேட்டால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. இரு வரேன், உனக்கு என்ன வேலை போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? பிள்ளைங்க மனசு, பெற்றவங்களுடைய மனசு அப்படியே உள்ளத்துக்குள்ளார வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளை ஒன்றுமே என்ன பண்ணிட மாட்டாங்க. கோபத்தில் கூட இப்படி போவோம் அப்படி போவான்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இப்படி செய்கிறானே, இப்படி கேட்காம போகிறானே, இப்படி மட்டமாக பேசுகிறானே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நினைப்பு என்ன பண்ணிடக்கூடாது? நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பெற்றோரை ஹானர் பண்ணுறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாக்கியம். அதனால தான் நல்ல பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. இது மாதிரி நிறைய ஒரு 10 வசனத்துக்கு மேலே நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போல்லாம் வாசிக்க முடியல. அவ்வளவு பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கனம் பண்ணுங்கள். பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். பூமியில் நன்றாக இருப்பதற்கு அவர்களுக்கு எல்லா காரியத்திலையும். யோசேப்பு முதிர் வயதில் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பராமரித்து பாதுகாத்து இறந்த உடனே முகத்தில் உளுந்து அழுது கதறி, அப்பா என்ன சொன்னாரோ, என்னுடைய இங்கே பதிக்காதப்பா, என்னுடைய பூமியில் போய் என்னுடைய என்ன பண்ண, சாராள் பக்கத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள் எங்கே இருக்குது பூமி, இதெல்லாம் பார்த்ததே கிடையாது யோசேப்பு. அவர் சின்ன வயசுலேயே எகிப்துக்கு வந்துட்டார். ஆனால் நான் அங்கே மாக்லோனுங்கிற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பூமியை வாங்க வச்சுருக்கிறேன், அங்கே போய் என்னை அடக்கம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டார். இப்போ இறந்தாச்சு. இப்போ பொறுப்பு நிறையா அது கையெழுத்து போகணும், சாப்பாடு கொடுக்கணும். அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக நிறைய பொறுப்புனா சாதாரண பொறுப்பாக எவ்வளோ காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பொறுப்பில் தகப்பனை எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏற்றிக்கொண்டு எல்லார்ட்டையும் சொல்லி போய் பார்வன்ட்டையே பர்மிஷன் கேட்டு கொண்டு வந்து எந்த இடத்துல சொன்னாரோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய மனைவி பேர் என்ன? யார் எங்களை கேட்டால் என்ன சொல்கிறேன்? யாக்கோபுடைய மனைவி பேர் லேயாள்,
ராகேல். அந்த லேயாள் முன்னாடியே அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக அடக்கம் பண்ணுறாங்க. லேயாள் தான் பாக்கியவதி, அவள் தான் மனைவி. அதுக்கப்புறம் வந்தது தான் ஏன் ராகேல். அதனால் லேயாள் பக்கத்தில் போய் அடக்கம் பண்ணுறாரு. திரும்பி மருந்துகிறாங்க, திரும்பி எல்லா காரியத்தையும் பார்க்குறாரு. அதனால் முதிர் வயது ஆகும்போது அந்த காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கிரேட்டாக அந்த காரியங்களை செய்கிற அளவுக்கு நல்லா பார்த்துடணும். நல்ல என்ன நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு, தண்ணி, சாப்பாடு, அவங்களாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் தான். ஆனால் அவங்கள கவனித்து ரொம்ப பராமரித்து, ஒரு குழந்தை எப்படி கண்ணு விழித்து பார்த்தாங்க நம்மளை. பார்த்திங்கன்னா தாய் தூக்கத்தை தியாகம் பண்ணுறா, தாய் சாப்பாட்டை தியாகம் பண்ணுறா, ரத்தத்தை தியாகம் பண்ணுறா. அப்படி பெற்றெடுத்து நமக்கு குழந்தையாக வளர்த்து அங்கிட்டு போடாத இங்கிட்டு போடாத, கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போதே பிள்ளை எங்கேயாவது போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்குனா கூட பிள்ளை எங்கே இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து அவங்க வளர்த்துருக்குறாங்க. அதுபோல் நம்ம இந்த ஸ்டேஜ் அப்போ குழந்தை மாதிரி வந்துட்டாலும் அவங்களையும் நம்ம பராமரிக்கும் பொழுது அதில் நமக்கு ஆசீர்வாதம், வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நன்றாயிருப்பதற்கும், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் இன்றைக்கி நல்ல கற்ப வேதனைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதுபோல் நல்ல தாயாக இருக்கணும். பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி வளர்க்குறாங்களோ பிள்ளைகளும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை செய்வார். நான் எப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னது போல் எப்படிப்பட்ட தாயாக நம்ம இருக்கக்கூடாது, பெண்ணினாலே போல ஈனம் பண்ணுறது, மனமடி வாக்குற தாயாக இருக்கவே கூட. நமக்கு தாய் ஸ்தானம் கொடுத்துட்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னும் தாயாக மாறலைங்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடந்த நாட்களில் என்னுடைய மகளுடைய நாத்தனார் மேரேஜ் ஆகி 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் பேர் வச்சு அந்த பேர்களை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்களும் அநேகர் பிள்ளைகள் அவங்க பெற்றோர் எல்லோரும் ஜெபம் பண்ணி கடந்த நாட்களில் அவங்க கன்சீவ் ஆகும்படி கிருபை செய்தார். என்றைக்கும் ஆண்டவர் நினைத்து கர்த்தர் என்ன பண்ணுவார், கற்பத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற செயல். அதனால் ஈனம் பண்ணக்கூடாது. இன்னொரு தாய், மோசமான தாய் உலகத்தில், இந்த பைபிளில் ஒரு ரொம்ப கேரக்டர். எந்த தாய்? ஏரோதியாள். கரங்களை தட்டுங்க. பரவாயில்ல. இதையும் ரொம்ப நம்ம இப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடாது. இங்கேருந்து போகும்போது நான் ஏரோதியாள் மாதிரி மாறணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ரொம்ப எச்சரிப்பான வார்த்தை. அதனால் இந்த ஏரோதியாள் பாருங்கள், போய் அழகாக டான்ஸ் ஆடி நடனம் பண்ணி அந்த பிறந்த நாளில் கொண்டாடி வரும்பொழுது கேட்கும் பொழுது அவள் ஏதாவது ஒன்று எனக்கு இடம் கொடுங்க, இந்த மாதிரிலாம் காரு கொடுங்க, ஏதாவது ஒரு பொருளை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த தாய் என்ன பண்ணிட்டா, போய் யோவான் ஸ்தானனுடைய தலையை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அன்னைக்கு அவர் ரத்தத்தை இரத்த சாட்சியாக மறிக்கிறார். யோவான் ஸ்தானகன் இயேசுவுக்கு அப்புறம் நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அவர் என்னிலும் வல்லவர் வருகிறார். இயேசுவனுடைய காரியங்களை முன்ன அறிவித்து நல்ல வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக சொன்ன தேவ மனிதன். சத்தியத்தை சத்தியமாக எந்த காரியத்திலையும் சரி பண்ணிடவே மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைனா இப்படி தான். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறார். அப்போ ரொம்ப நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவருடைய திருப்பி அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து யூதயா சமாரியா பல இடங்களிலிருந்து யாரிடத்துல ஞானஸ்தானம் பெற்றாங்க, யோவான் ஸ்தான இடத்துல ஞானஸ்தானம் பெற்ற நல்ல வல்லமையான ஊழியக்காரர். அவருக்கு எவ்வளோ ஹானர் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரு பெண், ஒரு தாய் அவருடைய தலையை கேட்டு வாங்கி அங்கே இரத்த சாட்சியாக அங்கே ஆண்டவருக்காக மறிக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தாயாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது, பெண்ணினாலே போல் ஈனம் பண்ணுகிறது, மனமடி வாக்குறது, சாப்பிட முடியாதபடி தொந்தரவு பண்ணுகிறது, இப்படிப்பட்டது இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்டவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் பொழுது சந்தோஷத்தில் தான் கற்பம் தரிக்கும். அதனால தான் கணவன் மனைவியாக ஆண்டவர் சேர்க்கிறார். இதனால தான் குழந்தை பிறக்குதுன்னு சொல்கிறது மருத்துவத்தில் இருந்தாலும் இதெல்லாம் கர்த்தர் செய்கிற செயல். அல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த பெண்ணை போல, இந்த ஏரோதியாளை போல கெட்ட தாயாக, அவளுக்கு பேர் வச்சுருக்கேன் கெட்ட
தாய். இந்த மோசமான தாயின்னு வச்சுருக்கிறேன். பெண்ணினால் 10 பிள்ளைகளை பெற்றாலும் அந்த அம்மா எப்படிப்பட்ட தாய் ஆயிட்டாங்க? மோசமான தாய் நம்ம பேர் எடுக்கக்கூடாது. அதனால் அன்னாளை போல் அர்ப்பணித்து பிள்ளைகளுக்காக அப்படிப்பட்ட பாதையில் போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்ணீர் கர்த்தர் கரத்தில் வைக்கிறார். கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாகவே எழுதி வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் செய்கிறது அதிசயம். ஆண்டவர் நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். சிலர்லாம் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க, போயிட்டே இருங்க. டக்குன்னு என்ன பண்ணிடும்? கற்பம் தரிக்கும் அப்படின்னு. எங்களை மருத்துவமனையில் ஒரு தம்பதி பார்த்தாங்க. பாஸ்ட் ஆப்ரேஷனுக்கு போயிட்டாங்க. ஒரு தம்பதி பழங்களோட பார்க்குறாங்க. நாங்கள்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்குறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சு வரத்துக்கு இன்னும் 3-4 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரமாக உட்காந்துருந்தாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நாங்கள் அவங்கள அனுப்பினோம். பரவாயில்லப்பா, நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீ எதுவும் நினைக்கக்கூடாது, கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி கனப்படுத்தி ஜெபம் பண்ணி அனுப்பின அந்த வராண்டாலேயே அவங்க சில நாள் கழித்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, கன்சீவாக இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். மற்றவங்களுக்காக கண்ணீர் வெடிக்கிற தாயாக நம்ம எழும்பணும். எப்படி எழும்பணும்? மற்றவர்களுக்காக. நம்ம பிள்ளைக்கு ஒன்றா என்ன பண்ணிடுறோம்? அவள் குடல் துடித்ததினால் பிள்ளையை வெட்டாதீங்க அப்படிங்கிறா ஒரு தாய். தெரியுமா? ஒரு தாய் சொல்கிறா, பிள்ளையை வெட்டி விடுங்கள்னு சொல்கிறா. ஆனால் இன்னொரு தாய் சொல்கிறா, வாளை எடுத்து வாருங்கள் அப்படின்னோன்னா வாளை பெரிய சார்பான வாளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குழந்தையை வெட்டுறதுக்கு குழந்தை நடுப்புற இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தையை எடுத்து 2ஆ வெட்டுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு தாய் சொல்கிறா, அந்த இடத்துல இருக்குது, தன் குடல் துடித்ததினால் என்ன பண்ணுறான்? பிள்ளைய வெட்டிடாதீங்க, அவள்கிட்டயே கொடுத்துருங்க, பிள்ளை வளரட்டும், எங்கே இருந்தாலும் என் பிள்ளை என்ன பண்ணிடணும்? வளரணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது போல் அப்படிப்பட்ட தாயாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சாட்சி எப்படின்னா, ஒரு பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அவங்க அம்மா ஊசி தைக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஊசியே இல்லை, ஒரு துணி தைக்கிறதுக்கு ஊசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ஊசி தைச்சிட்டு அப்படியே திண்ணையில் போட்டு போயிட்டாங்களாம். போட்டுட்டு அவங்க கிராமத்தில் அப்படி தானே செய்வாங்க. இப்படி தைச்சிட்டு அதை வச்சுட்டு அவங்க வீட்டில் போய் வேலை செய்ய போயிருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாட போயிருக்குது. விளையாட போனால் ஊசி நூலும் கிடத்துருக்குது. என்ன பண்ணிட்டான்? எடுத்துகிட்டு வந்து அம்மா ஊசி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ஊசி நூலையும் கொண்டாந்து கொடுத்துட்டான். உடனே ஐயோ, என் பிள்ளை ஊசி இல்லைன்னு சொன்னேன், எங்கேயோ கடந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஊசி நூலையும் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்று இது மாதிரி பார்த்தா செம்பு, ஏதாவது வீட்டில் பார்த்தா அருவா, மண்வெட்டி இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான்? அவன் கொண்டு என் பிள்ளை எங்கேயோ கடந்து என்ன பண்ணியிருக்கு, எடுத்துகிட்டு வருது, என் பிள்ளை அதை எடுத்து வந்துச்சு, இதை எடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இந்த அம்மா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா பயங்கரமான பக்கா திருடனாகவே மாறி பயங்கரமாக போலீஸில் அடிபட்டு ஜெயிலுக்கு போய் கடைசியில் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தூக்கு தண்டனை மாறிடுச்சு. தூக்கு தண்டனை ஆனோன்னா உனக்கு கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கடைசி ஆசை ஒன்றும் இல்லை, யாரை பார்க்கணும்? என்னை பெத்த அம்மாவை நான் பார்க்கணும், எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரி, இவனுக்கு எவ்வளோ அம்மா மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அம்மா பார்க்கணுன்னு சொல்கிறான்னு சொன்னோன்னே அவங்க அம்மா கொண்டு போய் விட்டோன்னே அவங்க அம்மா கண்ணீரோட போய் நிற்கிறாங்களாம். இந்த அளவுக்கு தூக்கு மேடைக்கு வந்ததுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். அன்னைக்கு ஊசி கொண்டாந்து கொடுத்தனே, அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கணும்? என்னை கண்டிச்சிருந்தேன்னா நான் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேனே. அன்னைக்கு செம்பை கொண்டு வந்து கொடுத்தனே, மண்வெட்டியை கொண்டு வந்து கொடுத்தனே, அன்னைக்கே என்னை இப்படி செய்யக்கூடாதுடான்னு என்னை கண்டிச்சிருந்தேன்னா நான் இப்படி செஞ்சுருக்க மாட்டேனே. இந்த தூக்கு தண்டனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மேடைக்கு போயிட்டானா. அப்போ இப்படிப்பட்ட தாயை என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னொரு தாய் வீட்டு வேலை செஞ்சு வீட்டில் கொடுக்குற அந்த எஜமாட்டி கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி சேமித்து வச்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சு, அந்த பிள்ளைக்கு நல்ல இப்படி படிப்பான்னு சொல்லி பீஸ் கட்டி படிக்க வச்சு நல்ல ஒரு கலெக்டர் பொசிஷனில் வந்து வளரும்போது அவங்க அநேகர் கேட்டாங்களே, இவ்வளோ ஏழ்மையில் பிறந்து நீ எப்படிப்பா கலெக்டர் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவங்க தாயை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு யார் காரணம்? என்னுடைய தாய் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட தாயாக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். இப்படிப்பட்ட தாயாக இந்த திருட்டுத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்த தாயாக என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடவே கூடாது. பிள்ளைகளை அடிக்கணும். பிள்ளைகளை பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சில நேரத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பிள்ளைகள் மற்றவங்க அடித்தாக திருப்பி அடிக்காமல் அடியை வாங்கிக்கணும். அந்த காரியத்தில் நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நேரமாகிறது. அதனால் அன்னாளை போல, நல்ல ஐனிக்கையாளை போல, நல்ல குணசாலியான தாயை போல திபரலாக நம்ம எழும்பணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்ட் நீங்கள் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணி எழுந்து.
எல்லா தாயும் மறந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அது ஆவிக்குரிய ஆண்டவர். நம்முடைய தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுகிற தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரை தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திட. நல்ல கரங்களை தட்டி, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே.